அஸ்ஸலாமு அலைக்கும். ரஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, மலாய் சிக்கன் கோஃப்தா தான் பார்க்க போகிறோம். இதே மாதிரி டேஸ்டியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. கிரேமியாக செய்யலாமா வாங்க. இப்போ வந்து ஒரு பாத்திரத்தில் நான் கறி அரைச்சி வச்சுருக்கேன், அதை போட்டுக்கிறேன். கறி வந்து போன்லெஸ்ஸாக எடுத்துக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிய வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைங்க. தண்ணி இல்லாமல் இருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு பெரட்டி உருண்டை பிடிக்க சரியாக இருக்கும். இதில் வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 4 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன், பச்சை மிளகாய் 3 கட் பண்ணி போட்டிருக்கேன், கொத்தமல்லியும் பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இது மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்லித்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மிளகுத்தூள், சில்லி ஃப்ளேக்ஸு, உப்பு போட்டுக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன உருண்டையாக நம்ம உருட்டிக்கலாம். இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. இப்போ நான் இதை உருட்டி ஒரு பிளேட்டில் எல்லாத்தையும் வைக்கிறேன். எல்லாம் உருட்டி வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ரோஸ்ட் வறுத்துக்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு அந்த உருண்டையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஃபாஸ்ட்டாக வச்சிங்கன்னா கரைஞ்சிரும். சிம்லேயே வச்சு இதை வறுத்துடுங்க. நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா உருண்டையும் திருப்பி விடுங்க. சூப்பராக ரெடியாக இருந்துச்சு. இது சும்மாவே சாப்பிட்லாம். டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் ஒரு பிளேட்டில் போட்டுக்கலாம். நான் எல்லாத்தையும் வறுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வந்து இதுக்கு கிரேவி பார்க்கலாம். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி வெங்காயம், பச்சை மிளகாய், முந்திரி, கொத்தமல்லி எல்லாம் போட்டு வதக்கி விட்ருவோம். இது வந்து அரைக்கணும். அப்போ தான் அந்த கிரேவி கொஞ்சம் நிறையா வரும். நீங்கள் உங்களுக்கு கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வெங்காயம் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டுக்கலாம். முந்திரி ஒரு 4-5 இருந்தால் போட்டுக்கோங்க. இதை நல்லா வதக்கிட்டு நம்ம ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ இதை அரை வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு நம்ம கிரேவி சேர்த்து பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஏலக்காய், நட்சத்திர சோம்பு போட்டுக்கலாம். போட்டுட்டு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் ஆற வச்சு அரைச்சோம்ல அதையும் போட்டுக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு வந்து எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி நீங்கள் ஊற்றிக்கோங்க. அதுக்குன்னு ரொம்ப தண்ணி ஆக்கிடாதீங்க. கொஞ்சம் திக்னஸாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மசாலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கன் போட்டோம்ல அதே மசாலா தான். மிளகுத்தூள், ஜீரகத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள், சில்லி ஃப்ளேக்ஸும் போட்டுக்கலாம். இதில் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும்.
ஒரு பாக்கெட் நான் தயிர் போட்டிருக்கேன். அது நல்லா சிம்மில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ உப்பு போட்டுக்கலாம். உப்பு எப்போயுமே கம்மியாக போடுங்க. அப்புறம் கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். கஸ்தூரி மேத்தி நல்லா தேய்ச்சி விட்டு போடுங்க. கொஞ்சம் ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும். இந்த கொதிக்கும் போது கொஞ்சம் கஸ்தூரி மேத்தி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம அந்த உருண்டை வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் போட்டுக்கலாம். இது போட்டு நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணி கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு அந்த சூடு எண்ணெயை இந்த மேலே இந்த மலாய் மேலே நம்ம ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை போட்டு மூடி வைப்போம். கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம வந்து இந்த க்ரீம் போட்டுக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம். டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இதை இப்போ ஒரு பவுலில் போட்டுக்கலாம். இதே அளவில் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க, லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க. எனக்காண்டி சப்ஸ்கிரைப் லைக்கும் போடுங்க. ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.